வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானதும் வாசனைக்காக 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டாக வறுத்துக்கோங்க. எல்லாம் வறுப்பட்டதும் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் அதில் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சையும் நம்ம விருப்பம்தான், எவ்வளோ நாளாக சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெட்டி வச்சிருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கழுவி எடுத்து வச்சுருந்த 2 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம 2 கப் அரிசி எடுத்திருந்தோம், அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அரிசியை ஊற வைக்கலை, நீங்கள் ஊற வச்சு சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நெய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணும்போது தண்ணியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அழகாக வெந்து வந்திருக்கு, குழையவே இல்லை. டேஸ்டியான நெய் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.